ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முந்தின நாள் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதியம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே அப்படியே கிடந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலை வீடு கழுவுற வேலை தான். அதை நான் கிச்சன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கிச்சனில் ஒரு பைப் நாங்கள் வச்சுருக்கோம். கழுவுறதுக்காகவே நான் பைப் வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு வீடு பைப் வைக்கிறாங்கன்னு. அது இந்த பைப்பு தான், நல்ல தண்ணி பைப் வச்சுருக்காங்க. இன்னும் ஃபிட் பண்ணலை, இனிமேல் தான் ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி லைசால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றி நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு பேக் பெயின் இருக்கனால நான் குனிஞ்சு விளக்குமாறு வச்சு தேய்க்க முடியாது. அதனால் வீடு கூட்டுற விளக்குமாரிலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த அழுக்கு எல்லாமே போகும். ஃபர்ஸ்ட்டு லைசால் போட்ட தண்ணியில் அலசியாச்சு. செகண்ட் சும்மா நார்மல் வாட்டரில் அலசி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட வைப்பு வரணுன்னா சாம்பிராணி இல்லை பத்தி வீட்டில் போட்டு வச்சாவே நல்லா இருக்கும். அப்போ தான் நாளைக்கு பெருநாங்கிறதே ஒரு மாதிரியாக என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். இப்போ என்கிட்ட சாம்பிராணி இல்லாதனால நான் பத்தி மட்டுமே போட்டு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம்பு ஹாலு இதில் கொஞ்சம் நேரம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வட்டலாப்பம் செய்யணும். அதுக்குமே பால் காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு சேர்த்து இது பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆனனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்கட்டும். நைட்டே கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சுட்டா காலையில் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக தொழுகவும் நம்ம போயிடலாம். ஏன்னா 6:30 மணிக்கே தொழுகை போகணுன்னால நான் இப்போயே கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சுருட்டேன். இப்போ காஃபி போட்டுக்கலாம். காஃபி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை நான் போட்டுக்கிறேன். இப்போ பாலும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ பாதி பாலை காஃபி போட்டுட்டு பாதி பாலை நான் எடுத்து வச்சுக்கிறேன் வட்டலாப்பத்துக்கு. நான் எப்போயுமே பால் ஊற்றி தான் செய்வேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் பாலில் செய்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் நான் பால் ஊற்றி தான் செய்வேன். இப்போ காஃபியும் போட்டாச்சு. ஆற்றி ஒரு டம்ளர் குடிச்சிக்கிறேன். பால் தனியாக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மருதாணி அரைக்கிற வேலையும் வந்துச்சு. மருதாணியும் அரைச்சி வச்சுட்டு எங்கள் மச்சி வீட்டுக்கு நான் கோன் விட போகிறேன். அவங்க தான் எனக்கு கோன் விட்டு விடுறேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்லேயும் போய் கோன் விட்டாச்சு. கோன் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வந்துட்டோம். இதுதான் எங்களோட பெருநாள் ட்ரெஸ்ஸு, என் பாப்பா ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே இது தான். இப்போ 1 பை 1 நான் காட்டுறேன். நான் என்னென்ன எடுத்தேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வாங்க என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். இது என் பொண்ணுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 3 ட்ரெஸ் எடுத்தேன். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சுடிதாரு சாரீ கட்டிட்டு சுடிதார் போடலான்னு சொல்லிட்டு இது ஒரு சுடிதார். இதுவுமே மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான். எப்போவுமே ஃபேன்சி சாரீ, ஒர்க் சாரீ இப்படி தானே கட்டுறோம். இந்த தடவை ட்ரெடிஷ்னலாக பட்டு சாரீ கட்டுவோமேன்னு சொல்லிட்டு பட்டு சாரீ எடுத்திருக்கேன். இது ஒரு குர்த்தி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். இது ஃபர்தா. இது சாலு. சும்மா சிம்பிளாகவே ஃபர்தா எடுத்துக்கிட்டாச்சு. ஹேண்டில் மட்டும் டிசைன் வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது நைட்டி 4 எடுத்துக்கிட்டேன். ஃப்ராக் மாடலு, ஒவ்வொரு மாடல் நைட்டி ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டேன். ஃப்ராக் மாடல் மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா ரோப்புமே வச்சு நல்லா அழகாக இருந்துச்சு. நியூ மாடலாக வந்திருக்கு. ஃப்ரீல் எதுவுமே வச்சுருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த நைட்டில் 2 எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இதே பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கவுன் போட்டு அதுக்கு மேலே கோட் போடுற மாதிரி. இது ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டாச்சு. இது என்னோடய வளையல். அப்புறம் இந்த வளையலுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். இந்த கிளிப் 3 கிளிப் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன்.
ஒரு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தான் ஒரு இதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எல்லாமே கடையில் வாங்கினது தான். என் பொண்ணுக்கு வந்து ஹேர் பேண்டு இது எல்லாமே வாங்கிட்டாச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு வளையல் இது எல்லாமே வாங்கிட்டோம். இது வந்து பாப்பாவோட இன்னொரு ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ் வந்து ஈவினிங் போடுறதுக்கு, ஃபஸ்ட்டு காட்டின கவுன் வந்து மார்னிங் போடுறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய கோல்டு ஜுவல்லரி இது மட்டும்தான் நான் போட போகிறேன். ரொம்பவும் போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் வந்து மோதிரம், இயரிங்ஸு, அதுக்கப்புறம் பாப்பா மோதிரம் இது மட்டும்தான் போட போகிறேன். பாப்பாவுக்கு வந்து போட்டுட்டு உடனே கழட்டிடணும், இல்லைன்னா வந்து அவள் தொலைச்சிடுவா. இப்போ வந்து வட்டலாப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பொரிகடலை, சீனி வந்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த சீனி இருக்குது, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து இன்றைக்கி 4 முட்டை சேர்க்க போகிறேன். அந்த 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அதோடு நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தோம்னா அந்த பாலையுமே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து நல்லா அரையும். இது வந்து என்னோடய மாமியார் வந்து சொல்லி கொடுத்தது. இப்படி தான் செய்யணுன்னு. நான் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க செய்யணுன்னு. எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் தேங்காய் பால் வச்சு செய்வோம். அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. வெடிக்கு ஸ்மெல் வர்ற மாதிரியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே இப்படியே செஞ்சுறது. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொரிகள்லையும் சுகரும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நல்லா விக்ஸ் வச்சு நான் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து டங் வந்து ஸ்லிப் ஆகுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறனால எனக்கு நான் விடாமல் பேசுனதே கிடையாது. இப்போ வந்து கடகடான்னு பேசுகிறேன்னா அதனால் வந்து எனக்கு வரமாட்டுது. இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அது கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் உயரமாக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஊற்றி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து எந்த வெயிட்டுமே இல்லாதனால நான் வந்து திராஸ் கல் இருக்குல்ல அதை தான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா 1 hour வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வட்டலாப்பம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து கொண்டைக்கடலையுமே ஊற போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் வச்சு விட்டாச்சு. இதோட வந்து என்னோடய விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.